ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ரோக்கோலி வச்சு ஒரு சூப்பரான பெப்பர் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோக்கோலியை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் நான் போட்டு எடுத்துக்கிறேன். வெந்நீரில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்கோலியை போட்டு எடுத்துக்கணும். நம்ம காலிஃப்ளவர் எப்படி நம்ம போடுவோமோ அதே மாதிரி தான். ஏன்னா அதில் இருக்க புழுக்கள் இருந்தால் கூட நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் வெந்நீரில் போட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஒரு பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா தக்காளி எடுத்திருக்கேன், தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் ஆகட்டும். மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரோக்கோலியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ரோக்கோலியை சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட மிளகாத்தூள் தனியாத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரோக்கோலிலே தண்ணி இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வரும் பாருங்கள். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பெப்பர்னால் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த பெப்பர் தூளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான ப்ரோக்கோலி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், அது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோயின்றி வாழும், நலமாக வாழும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.